ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் டெஸ்ட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதில் அவங்களோட டிரைவிங் ஸ்கில்லை இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை விட கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கான். உன்னோட மிஸ்டேக் என்னன்னு இப்போவாது புரியுதா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த குரூப்பை கூப்பிட்டு அவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஸ்கில்லும் ஸ்பீடும் நல்லாவே இருக்கு, ஆனால் ரொம்ப பாடி தான் வீக்காக இருக்குங்க. கடுப்பானவன் அவன் காலை மிதிக்க ட்ரை பண்ண அவன் நவுத்திட்டான். இந்த சவுண்டை கேட்டு சார் திரும்ப, சார் நானுக்கு திரும்பவும் ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணுவாமான்னு ஹீரோ போட்டு விட்டுருக்கான். அடுத்த ட்ரைனிங்கில் கழுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்குக்கும் காலுக்கும் ஒரு எலாஸ்டிக்கை போட்டு குனிஞ்சு குனிஞ்சு எழுந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப டைட்டாக இருக்கும் போல, கஷ்டமாக இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. என்னடா தம்பி, கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்க இவளுக்கு ஒன்றும் புரியல. டேய், நான் உன்னை திட்டுறேன், நின்றுட்டு யாரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு இவர் திட்டவும் நம்ம ஹீரோக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கு. அடுத்து அப்படியே ரன்னிங் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினால முடியல. என்னென்னு பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா அப்படி சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போவோம். இவளால முடியாம கீழே விழுந்துட்டா. அடப்பாவி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ தூக்கி விட பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா கீழே விழுந்ததுல கையில் அடிபட்டுருச்சு. ஸோ அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் கேரிங்கா மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. இத ஃபேங்கோ சுவான்னு பார்த்துட்டு, என்னடா ரெண்டு பேருக்குள்ள சம்திங் ராங், ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சா இல்லை, உங்களை பார்த்தா தான் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, போய் வேலையை பாருங்கடான்னு மேனேஜர் வந்து சொல்லவும், சூசோ இந்தாங்க வாட்டர்னு சொல்லிட்டு சுவான் எடுத்து கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே மட்டன் சூப் சூப்பராக இருக்கும், வாங்களே போய் சேர்ந்து சாப்பிட்டு வருவோன்னு கூப்பிட, மட்டன் சூப் வேணாம், நல்லா இருக்காது, நம்ம வேணா ஹாட் பாட் போலாமேங்க. ஓகே சூசோ, அப்படியே போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி இவன் சொல்லவும், என்ன பேர் சொல்லி கூப்பிடாத, சிஸ்டர்னு கூப்பிடுன்னு சொல்ல, ஓகே சிஸ்டர் சோனி இவன் சொல்ல, உன்னை அடிச்சாதான்டா திருந்துவேன்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே அவளுக்கு மருந்து போட்டு முடிய, பிசிக்கல் டெஸ்ட் இவ்வளோ ஹார்டா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்கிறா. நீ பொண்ணு மாதிரி இவ்வளோ வீக்கா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீவும் சொல்ல, என்ன பொண்ணு பையனு பிரிச்சு பேசிட்டு இருக்க, ஃபீமேல் கார் ரேசரா எத்தனை பேர் சாம்பியனா இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, நான் ஒன்னும் அவங்கள கம்பேர் பண்ணி சொல்லல, ரேஸ் காருங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடியது, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அதனால ஏற்படுற விளைவு ரொம்ப பெருசா இருக்கும், அதுக்காக தான் பிசிக்கல் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், இது உமன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால தான் நான் அப்படி கம்பேர் பண்ணி சொன்னங்கிறான். இவளும் பொண்ணாச்சே, எப்படியாவது இவளை இவ தானே ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். லேட் நைட் ஆயிடுச்சு, என்னடா இன்னும் இவளை காணும்னு சொல்லிட்டு கால் பண்ணலாம் ட்ரை பண்றான். பட் முடியல, இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சுதான் ரொம்ப டயர்ட்ல வந்து அப்படியே படுத்து தூங்குறா. ஆனா எழுந்ததும் நேரத்திலேயே கிளம்பிட்டா. இந்த நேன் என்ன பொண்ணா, பொண்ணுங்க வீக்குன்னு சொன்னா அதையே இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோக்கே டவுட் வருது. அப்புறம் அப்படியே ஜிம்ல போய் பார்க்க ஆளை காணோம். சரி பரவாயில்ல, இன்னும் வரல போல, ட்ரைனிங் பண்ணியே செத்து போயிடுவான் போலேன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளதா இருக்கா நம்ம ஹீரோயின். இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ட்ரைனிங் எடுக்கிறேங்கிற பேர்ல உன்னை நீயே டெஸ்ட்ராய் பண்ண பாக்குறியான்னு சொல்லிட்டு திட்ட, நீ இதுல தலையிடாத, நான் லூசராக விரும்பல, எப்படியாவது இந்த காம்படிஷன்ல நான் கம்பீட் பண்ணியே ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்ல, கலந்துக்கணுங்கிறதுக்காக டெஸ்ட்ராய் ஆக பார்த்துட்டு இருக்கேன்னு திட்டுறான். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், நீ தலையிடாதுன்னு இவ சொல்ல, சரி விடு, நான் உன்னோட சேர்ந்தே பண்றேன், அப்ராட்லயே ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்திருக்கேன், ஸோ நான் உனக்கு டீச் பண்றேன்னு சொல்ல இவளுக்கு ஒரே சந்தோஷம். எப்படியாச்சும் முதல் பிசிக்கல் டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் ஆனாதானே உள்ளே போக முடியும். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனும் சொல்லித்தர, இவளும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண, எல்லாம் நல்லபடியா ஸ்மூத்தா போகுது. நைட்டு போல அவன் புக்கு படிச்சுட்டு இருக்க. நாளைக்கு மார்னிங் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு, சீக்கிரமா படுத்து தூங்குன்னு அவன் வந்து படுக்க, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாளைக்கு டெஸ்ட்ல கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன் ஹீரோ பாசிட்டிவா பேசுறான். தென் இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் சொன்ன அவங்களுக்கான ஃபிட்னஸ் டெஸ்ட் ஆரம்பிக்குது. இதுல பாஸ் பண்ணாதான் ரேஸை பத்தி நினைச்சே பார்க்க முடியும், ஃபெயில் ஆனா இப்பயே வீட்டுக்கு கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜர்க்க கொடுத்துதான் மறுபடியும் எல்லாரையும் டெஸ்ட் பண்றாரு. அதே போலதான் ரன்னிங், ஃபோக்கஸ் ட்ரைனிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணி முடிக்க ரிசல்ட் வந்துருச்சு. இதுல 4 பேர் தான் பாஸ் ஆயிருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. முதல்ல பாஸ் ஆகுறது ஹீரோ தான், அடுத்து 2 பேர் சொல்ல இருக்க மாட்டோம் போலயே இவளுக்கு நர்வஸ் ஆக கரெக்டா நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லிட்டாங்க. ஓவர் குஷியில முதல்ல ஹீரோ தான் ஹக் பண்றா. அப்படியே ஃபேங்கு, சின்னு, சோனி எல்லாரும் வர, பொண்ணுங்கிறதால முதல் சூவை போய் ஹக் பண்ண ஜுவானுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்புறம் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே டீம் தானே. ஸோ இப்போ இவங்களுக்காக கார் ரெடி ஆயிடுச்சு. மாசா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்லாம் ஆசாசியா பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோவோட அண்ணன்கார வரா, நான் தான் டீம் மேனேஜர் சூ, வாங்க நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன்னு இவ போய் கூப்பிட, அடடே நீங்க தான் மேனேஜரா, உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன்,
நான் ஜஸ்ட் என்னோட பிரதரை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு இவன் சும்மாலாம் வரல. ஒரு டேஞ்சரான ரேசரை கூப்பிட்டு இருந்தால அவனையும் கையோடு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த ஜாங் ஹீரோ தாத்தாவோட கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுக்காக ரேஸ் பண்ண அக்ரிமெண்ட்ல சைன் போட்டான். ஸோ இப்போ வந்தவன் இங்கே சும்மாவா இருப்பான்? நீ எல்லாம் ஒரு மெக்கானிக்கு, நீ ரெடி பண்ணக்கார, நல்ல வேலை. கூயி சேன் ஓட்டினதால பாதிப்பு மிச்சங்கிற மாதிரி ஒரு மாதிரி கலாய்க்க ஃபேங்க்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. சரி சரி போதுங்கிற மாதிரி அமைதிப்படுத்தேன். ஜாங் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இவர் ஏன் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாருன்னு இவ கேட்டதும் அவனுக்கு கோவம் வருது. இல்ல மேனேஜர்ஸோ, நான் என்னோட தம்பியை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு நானும் தாத்தாவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். அதுவும் தாத்தா உன்னை தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு, அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போடான்னு சொன்னவன் ஜாங் மாதிரி ஒரு சூப்பரான ரேசர் அவனோட கால்லாம் சரியானதுக்கு அப்புறமா எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ஏற்பட்ட இன்ஜுரினால அவனோட கெரியரே போயிருந்தா எவ்வளோ கஷ்டம் இல்லை. பட் அந்த இன்ஜுரியே உன்னால தான் ஆயிருக்குங்கும் போது அவன் எங்க டீம்ல ஜாயின் பண்ணியிருக்கிறதால நீ பெருசா மைண்ட் பண்ண மாட்டலன்னு கேட்க இதை பத்தி பேசும்போதே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. சச்சா நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன்னு சொல்ல, ஓகே பிரதர் குட் லக்குன்னு சொல்லிட்டு அண்ணன்கார கிளம்பிட இந்த ஜாங்கோ புது சீசன்ல ஒத்தை பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். ஸோ அன்னைக்கு கனவுல வந்தது நடக்க போறதில்ல, ஆல்ரெடி நடந்தது. அவனால் அதை மறக்க முடியாம தான் கில்ட்டிலே இருக்கான் போல. இன்னும் நீ ஓகேவா தானே இருக்குன்னு ஹீரோயின் கேட்க அவன் எதுவுமே பேசல, கிளம்பிட்டான். முன்னாடி ஜாங்கு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கார் ரேஸ் போயிட்டு இருக்க. அப்போ அந்த ஜாங்க்கு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஹீரோ காரணமாகிட்டான் போல. ஸோ அதவே திங்க் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கான் வேகமா. இதை பார்த்த சூவும் நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம கூயி சேனால ஜாங்க்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஏற்பட்டு ரொம்ப இன்ஜுரி ஆகிடுச்சு, அதனால தான் நம்ம டீமை விட்டே அவன் போயிட்டான். ஆனால் செங் கூயி சேனுக்கு எகைன்ஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவனை அவங்க டீம்லயே சேர்த்துருக்கான்னு சொல்ல, அது எப்படி அவர் அப்படி பண்ணுவாரு, இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் இல்லையான்னு கேட்குறா. அப்படி இல்லை, அவங்க 2 பேரும் ஒரே அம்மாவுக்கு பிறக்கல. ஜாங்க்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்டால 6 மாதம் கிட்டத்தட்ட ட்ராமாலேயே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்கை நினச்சிதான் இன்னுமே கில்ட்டியில் இருக்கான், அதனால தான் அவன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றா. இது நம்ம ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாத, சைக்காட்ரிஸ்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான், சீக்கிரம் சரியாயிடுவான். பட் நீ தான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேராக இருந்துக்கணும், உன்னால மட்டும்தான் இதை பண்ண முடியுங்க. நாங்கள் 2 பேரும் டீம்மேட்ங்கிறதால அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே நல்லா ஃபைட் பண்ணுவோன்னு சொல்றா. இந்த பக்கம் அந்த ஜாங் அண்ணன்காரங்கிட்ட டாயுவான் டீமுக்கு என்னை கூப்பிட்டது நீங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கூயி சேன் தான் கூப்பிட்டான்னு நினச்சேன்னு சொல்ல, நான் உன்னோட ஸ்கில்லுக்காக தாண்டா கூப்பிட்டுருக்கேன்னு இவன் சொல்லவும், எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா, கவலையப்படாதீங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், அவன் மட்டும் ரேஸ் ட்ராக்கு வந்தான் அப்புறம் அவனோட பிளட்டை தான் பார்க்க வேண்டியது வருங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்கிறான். மொத்தமாக ஹீரோவை க்ளோஸ் பண்ணுங்கிற முடிவில் தான் இருக்கானுங்க. ஆனால் இதெல்லாம் எதுவும் தெரியாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எப்படி ரேசிங்க்கு வந்தேன்னு கேட்கவும், இதில் காம்படிஷன் அதிகமாக இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதனால தான் வந்தேங்கிறா. சரி நீ எதுக்காக வந்தேன்னு கேட்கவும், எனக்கு வேற சாய்ஸ் இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்காக எல்லாமே ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, இப்படி பண்ணணும்னு மற்றவங்க டிக்டேட் பண்ண நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். சில நேரங்களில் என்னோட பிரதரை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும், அவனை எங்கள் தாத்தா கண்டுக்கவே மாட்டாரு, ஸோ அவன் ஃப்ரீயாக இருப்பான், இருந்தாலும் அவர் கொஞ்சம் பயஸ்டாக தான் இருந்திருக்காருங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ண, நீ ரேசிங்க்கு வர்றதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் என்ன மாதிரியே நீயும் பிடிச்சி போய் தானே வந்திருக்கன்னு சொல்ல, நீ எனக்காகலாம் வருத்தப்படாத, நான் ஜஸ்ட் உன்ட்ட சொன்னேன் அவ்வளோதான், இந்த ரேசிங் மட்டும்தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ், எப்படியாவது வின் பண்ணுங்கிறதா என்னோட கோல்னு சொல்ல, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு, நான் உன்னோட இருக்கேன், கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து வின் பண்ணலான்னு சொல்ல, ஆனால் ஒருத்தரால் தானே சாம்பியன் ஆக முடியும், 2 பேரும் டீமேட்டாக இருந்தாலும் நான் வின் பண்ணிட்டா என்னை பார்த்து பொறாமப்படக்கூடாது சரியாங்க, அதையும் பார்க்கலாண்டாங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் அவனுக்காக நம்ம ஹீரோயின் குக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. எழுந்ததும் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, சீக்கிரம் சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட உள்ள போய் ப்ரஷ் பண்ணவன், நீ மட்டும் பொண்ணா இருந்திருந்த கண்டிப்பா நான் உன்னை கல்யாணமே பண்ணிப்பேன்னு சொல்ல, பொண்ணு தானே ஸோ உண்மையாவா நீ கேட்கவும், நிஜமாதான் சொல்றேன்னு அவன் சொல்ல இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் சுவானை காட்ட சூக்கிட்ட வந்து ட்ராக் ட்ரைனிங் சீக்கிரமா பண்ண போறாங்க, அதான் டேட்டா செக் பண்ணலான்னு வந்தங்க. அவள் கொஞ்சம் டயர்டாக இருக்கவோ மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு கையில் ரேகையெல்லாம் பார்க்குறேன்னு, இப்போ நீ ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லவும், அப்படியா யாருன்னு கேட்குறா. அந்த பையன் 2000 பிறந்தவன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாகவும் அழகாகவும் இருப்பான்னு சொல்ல, டே உன்னதானே சொல்கிறேங்கிறா. அந்த பையனோட பேர் சுவான்னு சொல்ல,
டேய் வந்தனே நீங்க ஜோக் பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கா கிளம்புன்னு சொல்லி துரத்தி விட்டாலும் மறைக்காம ரெஸ்ட் எடுக்கணும் சரியா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரியான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ட்ராக் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நல்லா பண்றா. பட் இவனுக்கு அந்த ஆக்சிடென்ட்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ. ஸோ சுத்தமா கான்சென்ட்ரேட்டே பண்ணல. நீ தான் லாஸ்ட், என்ன நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஹீரோவை கத்துறா. இவன் ரொம்ப அப்செட்ல இருக்கான். யார் என்ன பேசினாலுமே அந்த ஆக்சிடென்ட்டே தான் இவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்கு தான் கால் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, எடுக்கவே மாட்டானா. இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்றான்னு இவன் ஃபீல் பண்ண. இங்க நம்ம ஹீரோவோ கரெக்டா ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.